நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையின் 13வது சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சபாபதி ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுவையின் 13வது சபாநாயகராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சபாபதி இன்று ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநரை சந்திக்க வந்தார். பின்னர் ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்ற சபாநாயகர் திரு சபாபதி சிறிது நேரம் உரையாடிவிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்த சபாநாயகர் திரு சபாபதியிடம் செய்தியாளர்கள் ஆளுநரை எதற்காக சந்திக்க வந்தீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், புதியதாக சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ள நான் மரியாதை நிமித்தமாகவே ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றதாகவும் இதில் அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை என்று கூறினார். மரியாதை நிமித்தமாக கவர்னரை வேற ஒன்றும் இல்லை. நேற்று ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக மேதகு கவர்னர் அவர்களை மரியாதை நிமித்தமாக பார்க்க வந்திருக்கின்றோம். பார்சல் வெடிகுண்டு மூலம் அரியங்குப்பம் இளம்பெண்ணை கொன்றவரை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். கொலை நடந்த 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை பிடித்த போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர். புதுவை அரியங்குப்பம் ஜோதி என்கிற இளம்பெண் தனக்கு வந்த பார்சலை பிரித்து பார்த்தபொழுது குண்டு வெடித்து பலியானார். இதுகுறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் வெடிகுண்டு பார்சலை அனுப்பியது அதே பகுதியைச் சேர்ந்த மெழுகுவர்த்தி கம்பெனி உரிமையாளர் அருணகிரி என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், ஏம்பலத்தைச் சேர்ந்த அருணகிரி அரியங்குப்பத்தைச் சேர்ந்த புனிதாவை திருமணம் செய்து கொண்டு மாமனார் வீட்டில் மெழுகுவர்த்தி தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வந்தார். அவரது கம்பெனியில் 1 வருடமாக ஜோதி வேலை பார்த்து வருகிறார். அவளும் அருணகிரி மனைவியும் நெருங்கிய தோழிகள். எனவே அவரது மனைவியை பார்க்க வரும் ஜோதியை அவரது ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினார். அவள் மறுத்ததோடு மட்டுமின்றி அவர் பார்சலில் அனுப்பிய செல்போன், பரிசு பொருட்கள், கடிதம் போன்றவற்றை அவர் முகத்தில் வீசி எறிந்து அவர் மனைவியிடம் கூறிவிடுவதாக மிரட்டினார். இந்நிலையில் ஜோதிக்கு திருமணம் செய்ய அவளது பெற்றோர்கள் தீவிரமாக மாப்பிள்ளை தேடி வந்தனர். இதனால் ஆத்திரம் அடைந்த அருணகிரி அவருக்கு கிடைக்காத ஜோதி யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவருக்கு தெரிந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தி வெடிகுண்டு தயாரித்து பார்சலில் அனுப்பி வெடிக்கச் செய்து கொன்றார் என்று பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். பேட்டியின் பொழுது ரூரல் SP தெய்வசிகாமணி, இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் கொலை நடந்த 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்த போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டினர். இந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். இந்த ஆளுடைய அருணகிரின்னு சொல்ற ஆள் தான் அந்த அக்யூஸ்டா இருக்காரு. அவருக்கு 32 வயசு ஆகுது. அவர் தன்னுடைய மனைவியினுடைய ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு. அருணகிரி அப்பா பேர் துரைராஜ். அந்த ஆளும் அரியாங்குப்பத்தில் தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு கேண்டில் மெழுகுவத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவ இந்த அந்த அருணகிரியினுடைய மனைவியினுடைய ஃப்ரெண்டும் கூட. புனிதா அங்க அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க போது தன்னுடைய ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவர் வற்புறுத்தி இருக்காரு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு மறுத்துட்டா. அந்த ஒரு காரணத்துக்காக அவரு கோவம் கொண்டு இந்த பொண்ணு நாம அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, இந்த மாதிரி என்கிட்ட நடந்துட்டு நான் உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இவரு இந்த அண்ணகிட்ட சொல்லிருக்கா. அதனால அது ஒரு கோவம். 2வது பயம், எங்க தன்னை பத்தி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டா தன்னுடைய கௌரவம் போயிருமோ, தனக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் இருந்ததுனால இவர் இந்த ஒரு டிவைஸ் ரெடி பண்ணி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னால 1 வாரத்துக்கு முன்னால அவர் ஒரு டெஸ்ட் ரன் பண்ணிருக்காரு. டெஸ்ட் ரன்னா அதே மாதிரி ஒரு கேண்டில், ஒரு விளக்கு பார்சல் பிளாஸ்டிக்ல ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. இந்த பொண்ணுகிட்ட கரெக்டா போய் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாக்குறது. கடலூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. கரெக்டா அந்த பார்சல் அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணை ரிசீவ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணை பிரிச்சு பார்த்திருக்கா. அது அத்தனை விஷயம் இவருக்கு தெரிஞ்சுக்குது. ஏன்னா க்ளோஸா இருக்காங்க, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு அப்படி எல்லாம் இருக்கிறதுனால அவர் உன்னிப்பா அதை கவனிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு கரெக்டா அந்த பார்சலை அந்த பொண்ணு தான் ரிசீவ் பண்றா, அவதான் ஓபன் பண்றா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல டெஸ்ட் பண்ணி அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்சலை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவர் ஒரு அந்த விதத்தில் பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு ஆள் இவ்வளவு பெரிய பாம பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுக்கு யாராச்சும் முயற்சி பண்ணாங்கன்னா
அது வந்து நிறைய வெடிக்கிற சான்ஸ் இருக்கு. அப்படியே இது வந்து ரொம்ப ஆச்சரியமான, அவரே சொல்றாரு, கொஞ்சம் ஒரு வினாடி தப்பா பண்ணாலும் கையிலேயே வெடிச்சிடும். அது அவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்து அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த இடத்துல செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு முயற்சி இது. பார்சலில் வெடிகுண்டு அனுப்பி கொலை செய்தது போன்ற குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் இருக்க பார்சலில் ஸ்கேனிங் முறை சோதனை செய்யும் வசதியை கொண்டு வர வேண்டும் என்று நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறுகையில், புதுவை அரியாங்குப்பத்தில் பார்சலில் வந்த வெடிகுண்டு வெடித்து இளம்பெண் பரிதாபமாக பலியாகியுள்ளார். இச்சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகும். மேலும் இச்சம்பவத்தில் குற்றவாளி பார்சலில் வெடிகுண்டை அனுப்பிவிட்டு தவறான விலாசத்தை அளித்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளான். இதுபோன்ற குற்றங்கள் மேலும் நிகழாமல் தடுக்க சில வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் இனி ஒரு முறை இவ்வாறு நடக்காமல் தவிர்க்கலாம். பொதுவாக அஞ்சலகங்கள் மூலம் அனுப்பப்படும் பார்சலை விட தனியார் கூரியர் சர்வீஸ் மூலம் அனுப்பினால் விரைவாக சென்றுவிடும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் நிலவுவதால் அனைவரும் தனியார் கூரியர் சர்வீஸ் மூலமாகவே பார்சல், கடிதம் போன்றவற்றை அனுப்புகின்றனர். அவ்வாறு பார்சலை பெறும் கூரியர் நிறுவனங்கள் அனுப்புநரின் அடையாள அட்டை பெற்று சேவை செய்தால் அவர்கள் தவறான விலாசத்தையோ தவறான பொருட்களையோ பார்சலில் அனுப்புவது தவிர்க்கப்படும். மேலும் பார்சல் அனுப்ப முன்வரும் பொழுது அவற்றை விமான நிலையங்களில் உள்ளது போல் ஸ்கேனிங் முறையில் சோதனை செய்து பின்னர் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஸ்கேனிங் செய்யும் வசதியை கொண்டுவர அனைத்து கூரியர் நிறுவனங்களாலும் செய்ய முடியாவிட்டாலும் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஸ்கேனிங் செய்ய பொதுவான ஸ்கேனிங் வசதி கொண்ட ஒரு நிறுவனத்தை அமைத்து அதன் மூலம் பார்சலை ஸ்கேனிங் செய்து சோதனை செய்யும் முறையை கொண்டு வர வேண்டும் என்றும், இதனால் இதுபோன்ற குற்றங்களை தவிர்க்கலாம் என்றும், மேலும் பார்சலில் சில பொருட்களை அனுப்ப தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் வேலூர் அருகே சொகுசு பேருந்து கவிழ்ந்து தீப்பிடித்த விபத்தில் 22 பேர் கருகி பலியானார்கள். இச்சம்பவம் அந்த பேருந்தில் இருந்த பார்சலில் ஆயில் இருந்ததால் அந்த ஆயில் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே பார்சலை அனுப்ப வருபவர்களிடம் சில பொருட்களை பார்சலில் அனுப்ப தடை செய்தால் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்கலாம். எனவே பார்சலில் என்ன பொருட்கள், அதாவது ஆபத்தான பொருட்கள் உள்ளதா என்பதை ஸ்கேனிங் முறை மூலம் சோதனை செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தால் விபத்துக்களையும் குற்றங்களையும் தவிர்க்கலாம் என்று வலியுறுத்தி கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து வெடிகுண்டு சம்பவத்தில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். இதற்காக அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன். அதேபோன்று போலீசார் பல வழக்குகளில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் பார்சல் நிறுவனங்கள் சரியான முறையில் பார்சலை பெற்று சரியான முறையில் இயங்குகிறதா என்பதனையும் கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு கவனிக்கும் பட்சத்தில் பார்சல் சர்வீஸை தவறான முறையில் பயன்படுத்த நினைப்பவர்களும் தவறுகள் செய்ய அஞ்சுவார்கள் என்று கூறினார். டீசல், சமையல் கேஸ், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலை குறைப்பு மற்றும் விலை உயர்வை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி திட்டவட்டமாக கூறினார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை 50 ரூபாயும், டீசல் லிட்டருக்கு 3 ரூபாயும், கெரசின் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தி கடந்த 25ஆம் தேதி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் எதிர்க்கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் பெட்ரோலிய பொருட்களின் மீதான விலை உயர்வை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றும், விலை குறைப்பும் இல்லை என்ற அவர், மேலும் அவற்றின் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசுக்கு 49,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது. மேலும் வரி வசூலிப்பதில் ஏற்படும் முன்னேற்றம் மூலம் நிதி பற்றாக்குறை சரி செய்யப்படும் என்றார். 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வரும் 17ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்படும் என்று நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தேன். அதன்படி 2 தொகுதியில் இருந்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை அனுப்பியுள்ளனர். இதன் முதல் கட்டமாக நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை பரிசுகளை வழங்க உள்ளேன் என்று கூறிய அவர், உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெறவுள்ள பரிசளிப்பு விழாவில் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும்.
மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோரோடு கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொண்ட அவர் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று விண்ணப்பித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்ட பின்னர் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று விண்ணப்பித்த மாணவ மாணவிகளுக்கு மற்றொரு தேதியில் பரிசுகள் வழங்கப்படும், அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறினார். எனவே நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இதுவரை எனது இல்லத்தில் விண்ணப்பங்களை வழங்காமல் இருந்தால் விரைவில் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மறைந்த சமூக சேவகி அன்னை தெரேசா நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த ₹5 நாணயம் வெளியிடப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மறைந்த சமூக சேவகி அன்னை தெரேசாவின் நூற்றாண்டு விழா நாடெங்கிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை தெரேசாவின் நூற்றாண்டை முன்னிட்டு அவரது சேவையை கௌரவிக்கும் வகையிலும் அவரது பெருமையை மக்களுக்கு உணர்த்தும் வகையிலும் அரசு பல சிறப்புகளை செய்து வருகிறது. அதுபோன்று அன்னை தெரேசாவின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தெரேசாவின் உருவம் பொறித்த ₹5 நாணயம் வெளியிடப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மேலும் விரைவில் இந்த நாணயங்கள் பொதுமக்கள் புழக்கத்திற்கு வரும் என ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய 10 போராட்டங்களில் மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகை உலக நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்திய 10 போராட்டங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகமும் இடம்பெற்றுள்ளது. இந்த உப்பு சத்தியாகிரகத்தினை 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து சிறிய கிராமமான தண்டேக்கு மகாத்மா காந்தி மேற்கொண்டார். இந்த தண்டி யாத்திரை என அழைக்கப்பட்டது. இதுகுறித்து டைம்ஸ் தெரிவித்துள்ள செய்தியில் சத்தியாகிரகா என்றால் உண்மையான படை என்று பொருள். மேலும் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தை உடைக்க உப்பு சத்தியாகிரகம் உதவியது. இந்த வன்முறையற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது 80,000 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் என தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.